சாமி இந்த விநாயகர் கூட ஒரு கூட தண்ணி ஊத்தனா இந்த கொலக்கட்டை கொடுத்தா கம்முன்னு இருக்குவாரு. இந்த பள்ளிமலையில இருக்கிறாரு முருகர் அருமையான மனுஷன். இந்த தை மாசம் கண்டா காவடி எடுத்துக்கிட்டு போனா 50,000 பணம் கொண்டு போனா எல்லாம் மொத்தத்தான் அப்படியே வலிச்சு விட்டு போகும்போது நக்கரத்தை கொடுத்துறாங்க. பஞ்சாபாரதம். அதனால அழகாக இருப்பவன் பழனி மலையில் இருக்கிறான். எங்களுக்கு எனக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி தான். கூதியா சொல்றேன் 2 பொண்டாட்டி. அதுதான் ஆளு நசுக்கி போயிட்டான். இல்லைன்னா பழுத அவசரம் வளர்ந்துருப்பான். ஏன் சாமி உனக்கு 2 பொண்டாட்டி கட்டி சமாளிக்கிறியா? இந்த அப்படி சொல்ற கடவுள் நான் எம்பெருவான் மாலையிட்டு மனம் முடித்த என் தேவி மா பார்வதி. இவ வந்து கங்காதேவி. கங்காதேவினா யாரு? கூட்டுக்காரி உமா பார்வதி. கங்காதேவினா யாரு? அது சைடுல வந்ததுடா. சைடுல அது என்ன சைடுல வந்துச்சு? என்ன சைடுல வந்து முன்னால வந்து யாரு அது? அது என்னுடைய மனைவிதான். அது எப்படி? கங்காதேவி என்னுடைய மனைவிதான். ஆமா. பொண்டாட்டியா? ஆமாடா. ஏசாமி ஒரு பொண்டாட்டினா வீட்டுக்குள்ள வைக்கலாம், இல்லையன்றா பாட வீட்டு எடுத்து ரூம் எடுத்து வைக்கலாம், இல்லையன்னா இங்க அப்பா வீட்டுல போய் பேசலாம் முடிக்கலாம். இந்த தலைமால தூக்கி வச்சுக்கிறீ அந்த கங்கா தேவிய எனக்கு ஒரு 3 சண்டாகும். காது கேட்டுக்கோங்க, கடவுளை கூத்திய பிடிக்குன்னு சொல்லி. அப்ப கங்கா தேவினா கூத்தியாளா? ஏன்னா கடமை ஊரே செலவாகுதுடா. இந்த தடமால தூக்கி கூத்தியா வச்சுக்கிறீங்க. கூத்தியா உள்ள பேசுறா. கூத்திய எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. அது வைக்கும் போது அறிவு வந்திருக்கணும். இந்த கூத்தியால தூக்கி தலைமால வச்சுக்கிறீங்க. எனக்கு ஒரு சந்தேங்க. என்னடா சந்தேகம்? இந்த கூத்தியா ஒண்ணு கூட்ட எங்க சாமி போகும்? பாயிண்ட் கேக்குறான். இவன் கேக்குற கேள்வி நான் என்ன சொல்லட்டும்? டேய், அத கங்காதேவி ஒண்ணு விட்டா எங்க வருன்னு கேக்குறேன். கங்காதேவி இல்ல கூத்தியா? அவதான் கொலமால வச்சிருக்கேன். கூத்தியா அவ ஒண்ணு விட்டா எங்க போவா? ஒண்ணு விட்டா கூத்தியா தாண்டா. அப்படி சொல்லு, கூத்தியா தாண்டா. எப்படி சொல்லு? இந்த சாமி பால் குடிக்கிட்டு பாத்தியா? அதனால அவ ஒண்ணு விட்டா எங்க போங்கிற? யாரு ஒண்ணு விட்டா? சத்தமா பேசி 10 பைசா அலுப்பு போட்ட 10 பைசா சம்பளம் வாங்க மாட்டேங்க. நானே கூத்திய வச்சு நான் எப்படி பவுட்டு மேல விளம்பரம் பண்ணிட்டானு? கூத்தியா ஒண்ணு கூட்டாங்க பாவா. யாரும் வைக்காத ஒண்ணு இல்ல என்னுடைய கூத்தியா. அப்படி வா பளிச்சுன்னு கூத்திய வச்சிருக்கா. ஏண்டா இவங்களையும் நம்ம சாமினுக்கு வர கும்பிடுறோம். அப்ப கும்பிட்டா தானே செலவாகுது. கூத்தியா ஒண்ணு கூட்டாங்க பாவா. அதனால ஒண்ணு கூட்டா எங்க போகணும்னு கேக்குறேன். இப்ப ஓயாத வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. ஏரி வேலைக்கு போயிட்டு நேரம் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு வர்றாங்க. உடம்பு குப்புன்னு வேர்க்குது. அந்த வேர்த்த உடனே அந்த வேர் வேலை எங்க வருது? உடம்புல பூரா சல சல சலன்னு வருது, வேர்க்குது. அதுதான் கங்காதேவியோ ஒண்ணுக்கு கூத்தியாவோட மூத்திரம். கூத்தியாவுடைய கூத்தியா அப்படி சொல்றாங்க. அடிக்கிற மாதிரி அந்த கூத்தியா பீப்பாண்டா எங்க சாமி போவா? சொல்றா எங்கடா நீ தப்பிச்சிரும் வாழ சொல்றா. ஒண்ணு கூட சொல்லிவிட்டல. என்ன கேக்குற? பீப்பாண்டாங்க போவா. அவளுடைய நரவல எங்க போகணும்னு கேக்குற? நரவல அது குப்பையா தெரியாது. எங்க போகும் அவளுடைய அது எங்க போகும்னு கேக்குற? அவளோட எங்க போகும்? கங்காதேவி என்னுடைய கூத்தியாருடைய பீ எங்க போகும்னு கேக்குற. ஆனா இப்ப வேலைக்கு போயிட்டு வர்ற உடம்பு பூரா வேர்க்குது. அப்படி உடனே இப்படி இப்படி தேய்க்கிற அழுக்குதான் வரும். அந்த அழுக்குதான் அவளுடைய அந்த கூத்தியாரோடைய பீ. ஏங்க அந்த கூத்தியா வீட்டுக்கு தூரம் போட எங்க போவா? எந்த பக்கம் போவா? வண்டி வச்சு கூட்டு போங்க வாடே. வீட்டுக்கு தூரமா போனா எங்கேயாவது கடகணிக்கு போவா? அது நீங்க வீட்டுக்கு தூரமா போறது என்னமோ வெள்ள வழியா படுமா? என்னமோ வெள்ள வழியாவா? அப்படிதான் படும். என்ன நோவா? அவ வீட்டுக்கு தூரமா போனா உதரம் எப்படி எப்படி போவான்னு கேக்குற. அதே வேலைக்கு போயிட்டு வர்ற பொம்பளைக்கு அங்கிருந்து போயிட்டு வரும்போது நெத்தில பொட்டி வச்சுட்டு போறாங்க. வரும்போது வேர்வை எல்லாம் களைஞ்சு போய் வருது. வரும்போது அந்த வேர்வையை வடிஞ்சு அந்த பொட்டெல்லாம் கிளஞ்சி மூக்கு வழியா வரும். அப்படி நக்கிக்குவேன், மூக்கு வழியா வரும். அதுதான் அவளுடைய உதரம். அப்படியே புடிச்சு பட்டி எடுத்துடுவேன். அதுதான் அவளுடைய உதரம். எல்லாம் நம்ம நீ என்ன பண்ற? நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறேன். சரி சரி, இதுதான் எங்களுடைய வாக்கு வரலாம்.